கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மனைவியை கொலை செய்து குக்கரில் வேக வைத்த கணவன். இலங்கையின் பிரபல மருத்துவமனையில் 120க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு டெங்கு. பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்த மோட்டார் சைக்கிள். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி தீர்மானம். நாடளாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கானோர் கைது. மாற்றமடைய போகும் பரீட்சை முறைகள் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். கடவுச்சீட்டு பெறுவது தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழில் பாடசாலை மாணவியை சீரழித்த ஆசிரியர். கொழும்பு மோசடி விசாரணை பிரிவின் உத்தியோகத்தர் கைது தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவின் தெலங்கானாவில் மனைவியை கொலை செய்து உடல் பாகங்களை வெட்டி குக்கரில் வேக வைத்த கணவன் எலும்புகளை ஏரியில் வீசிய கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தை சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் குருமூர்த்தி. இவர் வெங்கட மாதவி என்பவரை திருமணம் செய்து 13 ஆண்டுகளாக தெலங்கானாவில் வசித்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ள நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த குருமூர்த்தி அவருடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். சங்கராந்தி பண்டிகையை ஒட்டி குழந்தைகளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிய குருமூர்த்தி கடந்த 16ஆம் தேதி மனைவியுடன் மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மாதவியின் பெற்றோர் போன் செய்தபோது அவர் பதில் அளிக்காதனால் சந்தேகமடைந்த அவர்கள் மகளை காணவில்லை என மேற்பேட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக குருமூர்த்தியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த குருமூர்த்தி உடலை வெட்டி துண்டுகளாக்கி பிரிட்ஜில் வைத்துள்ளார். பின்னர் யூடியூப் மற்றும் ஆங்கில பாடங்களை பார்த்து எலும்புகளை கரைப்பது எப்படி என கற்றதாகவும் கூறியுள்ளார். அந்த சோதனை முயற்சியாக தெருநாய் ஒன்றை கொன்று குக்கரில் வேக வைத்து வெயிலில் காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததாக கூறியுள்ளார். இதே பாணியில் தனது மனைவியின் உடல் பாகங்களை குக்கரில் வேக வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததோடு மீதமுள்ள எலும்புகளை ஏரியில் வீசியதாகவும் முன்னாள் ராணுவ வீரர் கூறியுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலி கராப்பட்டிய மருத்துவமனையில் கடந்த சில வாரங்களில் 120க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இளைய ஊழியர்கள் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகின்றது. எனினும் தற்போது சிகிச்சை பெற்று வரும் பலர் இன்னும் இருப்பதாகவும் மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். டெங்குவால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனை ஊழியர்கள் எவரின் நிலையும் கவலைக்கிடமாக இல்லை என்றும் ஒரு குழு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. மருத்துவமனை ஊழியர்களுக்கு மருத்துவமனையிலேயே டெங்கு நோய் தொற்றியிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அனுராதபுரம் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ள நிலையில் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வாகன இறக்குமதிக்கு தீர்வையில்லா அனுமதி பத்திரங்கள் இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தீர்வையற்ற வாகன அணுகலுக்கு அரசு ஊழியர்கள் உட்பட 20,000 பேர் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளதாகவும், ஆனால் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அந்த வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலைகள் அதிகரிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வாகன இறக்குமதி 5 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட இருந்ததாகவும் 2018ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதியாக சுமார் $2 பில்லியன் 2019ஆம் ஆண்டில் $1.4 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். டாலர் மதிப்பு $190 இருந்தபோது டாலர் மதிப்பு $300 நெருங்கும் போதும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை சுமார் 40% அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வளவு டாலர்களை ஒதுக்கலாம் என்பது குறித்து மத்திய வங்கியுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார்.
வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க டாலரின் பெறுமதியில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே ஆரம்பத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என அவர் தொலைக்காட்சி நேர்காணலில் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் கடந்த 12ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 2561 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரையின் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது 64,258 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 167 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்தோடு சந்தேக நபர்களிடமிருந்து துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 462 கிலோகிராம் கஞ்சா, 15 கிலோகிராம் கஷில் போதைப்பொருள், 8 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் உட்பட பல்வேறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடத்திட்டம் மற்றும் பரீட்சை முறைகள் உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று பிரதமரின் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் தற்போதுள்ள கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்றப்படும் என்று அவர் கூறினார். அதன்படி கல்வியில் போட்டித்தன்மை குறைக்கும் நோக்கில் 2026 முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்த உள்ளதாகவும் பரீட்சை முறைகள் மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரணி அமரசூரிய தெரிவித்தார். இதேவேளை அழகியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களின் உள்ளடக்கத்தை மிகவும் பொருத்தமானதாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த பாடங்களை ஒருபோதும் நீக்கும் எண்ணம் இல்லை என்றும் கல்வி அமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் கல்வி முறை மாற்றத்தை நோக்கி இட்டு செல்லப்படும் நேரத்தில் 3 துறைகளில் அவ்வாறு செய்ய விரும்புவதாக கூறிய பிரதமர் ஆசிரியர் பயிற்சி, பாடசாலை அமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தி பணியாற்றுவேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெறுவதற்கு இணையவழி முறைமையில் ஒரு திகதியை முன்பதிவு செய்யலாம் என்று குறித்த திகதியில் ஒரு நாள் கடவுச்சீட்டை பெற முடியும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயவாலா தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அமைச்சர், இன்றைய தினம் யாரேனும் ஒருவர் திகதியொன்றை முன்பதிவு செய்தால் அவர்களுக்கு ஜூன் 27ஆம் தேதி கிடைக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வாய்மொழி மூலமாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றில் 14 வயதான மாணவியை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலையில் வைத்து மாணவியை 52 வயதான ஆசிரியர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆசிரியரை கைது செய்துள்ள போலீசார் மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். விசாரணைகளை தொடர்ந்து ஆசிரியரை யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மோசடி விசாரணை பிரிவை சேர்ந்த உத்தியோகத்தர் ஒருவர் 20 கிராம் ஐஸ் ரக போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். தெமட்டகொடை மேம்பாலத்துக்கு அருகில் வைத்து அவர் நேற்று மதுவரி திணைக்களத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் தொகையின் பெறுமதி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதானவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.